கடைசியில் நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கோழி ஒரு 18 முட்டையில அடை உட்காந்துருச்சுன்னு ஒரு வீடியோ. ஆனால் இன்னைக்கு காலையில் ஒரே ஒரு குஞ்சு மட்டும் பொரிச்சிருக்கு. அந்த 18 முட்டையிலுமே ஒரு குஞ்சு பொரிச்ச உடனே நான் எல்லா முட்டையுமே எடுத்து ஆட்டி பார்த்தேன். அதில் ஆட்டி பார்த்ததுல 4 முட்டை மட்டும்தான் குஞ்சு. முட்டையை வந்து நம்ம இந்த மாதிரி ஆட்டி பார்க்கவே கூடாது. நான் குஞ்சு பொரிச்சிருச்சு, 21 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால தான் ஆட்டி பார்த்ததுல 4 முட்டை மட்டும்தான் ஆடவே இல்லை. அதனால அதை மட்டும் கோழி அடையில வச்சுட்டு மற்ற எல்லா முட்டையும் தூக்கி. இந்த கோழி மட்டும்தான் இருக்கிறதுலே முட்டை இட்டு எல்லா முட்டையும் பொரிக்கிற கோழி இந்த ஒரு கோழி மட்டும்தான். இந்த கோழியும் இப்போ வந்து பொரிக்காம. அதனால இந்த கோழியில நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம மேலே தான் தப்பு. நம்ம தான் அந்த முட்டையை தூக்கி இங்கே கொஞ்ச நேரம் இங்கே கொஞ்ச நேரம் அப்படி மாற்றி வச்சதுல முட்டை தான் கலங்கி. நம்ம இதே இடத்துலயே முட்டையை பக்கத்தில் மாற்றி எடுத்தோம் வச்சுன்னா கலங்காது. நான் வண்டியில் இங்கேருந்து நம்ம ஊருக்கு கொண்டு போய் நம்ம ஊர் வந்து மறுபடியும் இங்கே கொண்டு போய் 3 தடவை கொண்டு போய் வச்சு அதனால தான் கலங்கி. முன்னாடிலாம் நம்ம வீட்டில் குஞ்சு பொரிச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு குஞ்சு 2 குஞ்சு தான் சாகும். ஆனால் இப்போ எல்லா குஞ்சுமே சாகும்போது மனசு கஷ்டமா. முன்னாடி எப்படின்னா எல்லாமே நம்மளோட பிரீடாக இருக்கு. இப்போ நான் வெளியே வாங்கி தான் கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு. அதனாலே என்னன்னு தெரியல, பார்ப்போம் எப்படி. நான் இப்போ என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அந்த 2 கோழியும் வித்துட்டு இப்போ 2 மாதம் குஞ்சா சேல் பண்ணிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி எடுத்து போட்டால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?